நான் சும்மா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெப் சீரிஸை பற்றி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி என்ன தான் இந்த சீரிஸில் இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக இந்த சீரிஸை பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு போய் ஷாக்கிங்கான விஷயங்கள் எனக்கு பட்டுது. அதில் என்னென்னு போகிற போக்கில் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, உங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வயசு சின்ன பையன் ஒரு பொண்ணை கத்தியை வச்சு நடுரோட்டில் குத்தி கொண்டுடுறான். அவனுக்கு எப்படி தண்டனை கிடைக்குது அந்த வெப் சீரிஸோட கதை. இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப கிரேசியாக இருந்துச்சு. உட்காந்து முழுசாக பார்க்கும்போது தெரிஞ்சு சொசைட்டியில் நமக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் சீரிஸ் முழுக்கவே ஆண்ட்ராய்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பயபுள்ள பாட்டு எஃபெக்ட் தான் இந்த ஜென்சி இந்த ஜென்ரேஷனில் நிறைய சின்ன பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஹியூமனைசராக மாறுறாங்க. கிரவுண்ட் லெவலில் இப்படி நடக்கும்போது அமெரிக்காவில் இந்த சம்பவத்தை வச்சு இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிமிடெட் சீரிஸ் சொல்லலாம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே. இந்த வெப் சீரிஸ்க்கு மொத்தம் 4 எபிசோடு இருக்குது. ஒரு எபிசோடும் 1 hour ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். அண்ட் இந்த சீரிஸ் தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா, இந்த சீரிஸில் நடித்த லீடு சின்ன பையன் அப்படியே நடிச்சிருக்கான்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கான்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக நேச்சுரலாக நடிச்சிருந்தான். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு பெஸ்ட் லிமிடெட் சீரிஸ் அவார்டு கொடுக்கலாம். இந்த பையனும் தண்ணி மற்ற ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சீரிஸை நம்மளும் அந்த சீரிஸ்குள்ளே இருந்த மாதிரி ஃபீல் கொடுத்தாங்க. அது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி தான். ஒரு எபிசோடும் 1 ஷாட்லேயே எடுத்திருப்பாங்க. அது எந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு ஷாட்டுமே பக்காவாக எடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். 1 ஷாட்டில் முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவே மைனஸாக தான் இருக்குது. அதை பற்றி மைனஸ் செக்ஷனில் சொல்கிறேன். அண்ட் சீரிஸில் நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. மேபி சில பேருக்கு இது போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த சீரிஸை உன்னிப்பாக கவனித்து பொறுமையாக பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸை பார்க்கலாம். அண்ட் சீரிஸில் ஒரு இடத்துல கூட மியூசிக் யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சைலன்ஸ்லேயே விட்டுருந்தாங்க. அந்த விஷயம் சைலன்ஸ் இந்த சீரிஸ்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு நல்லாவே உதவிச்சுன்னு சொல்லலாம். ஐ திங்க் செகண்ட் எபிசோட் நினைக்கிறேன். அங்கே ஸ்கூலுக்குள்ளே வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அது சூப்பராகவே எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி சீரிஸில் வயலன்ஸ் அடல்ட் கண்டென்ட் பெருசாக கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த சீரிஸ் பார்த்தே தீரணும். அண்ட் உங்கள் வீட்டில் கேர்ள் பேபிஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸை கொண்டு போய் காட்டுங்க. ஏன்னா இந்த சீரிஸில் காமிச்ச விஷயங்கள் அப்படி யாரையும் நம்பக்கூடாதுங்கிறத இந்த சீரிஸில் அப்பட்டமாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ் பக்கம் போனீங்கன்னா, ஆரம்பத்தில் சொன்னல இந்த சீரிஸ் முழுக்கவே 1 ஷாட்லேயே எடுத்ததுனால ஒரே ரூமில் மட்டும்தான் வச்சு எடுக்க முடிஞ்சுது. அதனால சில பேருக்கு போர் அடிக்கலாம். 1 ஷாட்னாலேயே கதை மூவ் ஆனாலும் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக மாட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப நேரம் பக்கத்து சலிப்பு தட்டுன்னு தான் சொல்லணும். இது ஒன்று மட்டும் தான் எனக்கு நெகட்டிவாக பட்டது. மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீரிஸ் சொல்லலாம். உட்காந்து ஒரு 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிருங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.